ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான திரும்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தங்கராஜ் தான் மதியோட வேலை போனதுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்த தங்கராஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்ம ரேவதி கேட்டுட்டாங்க. உடனே அவங்க இந்த விஷயத்த பொறுத்துக்க முடியாமல் குரூப் சேட்டில் மதி கிட்ட சொல்லிட்டாங்க. மதி அதை கேட்டதுமே பொறுமையை இழந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பி இங்கே தங்கராஜோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் தங்கராஜ் கிட்ட இந்த மாதிரி யாருமே மரியாதை இல்லாமல் பேசியிருக்க மாட்டாங்க, முக்கியமாக சத்தமாக பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மதி வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவங்க மனசில் இருக்கிற ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவ்வளோ பேசியும் தங்கராஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தார். அதுவும் உன்னால் என்ன பண்ண முடியும், உன் வேலை போடுறதுக்கு நான் தான் காரணம்னு திமிரா பேசினார் ஒரு வார்த்தை. என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது தான், ஆனால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஒரு காலேஜ் இருக்கும்ல, அங்கே நான் வேலைக்கு சேருவேன், யாராலையும் முடியாது இதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தாமல் உங்கள் அப்பாவால் கூட இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை நம்ம தங்கராஜுக்காக இருக்கட்டும், ரேவதிக்காக இருக்கட்டும், ஏன் தங்கராஜோட அம்மானு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன இவ பொண்ணா பஜாரியா இப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பேசுறது அப்படின்னாலே பொம்பளைங்க பேசவே கூடாது, ஆம்பளைங்க தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கிற தங்கராஜ் கிட்ட மதி இவ்வளோ ஆத்திரமாக பேசிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ரேவதி முன்னாடியே அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க ரேவதி. அப்போது தங்கராஜ் ரேவதியை லேசாக திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படி நின்று பார்க்குறேன், உன் புருஷனை வீடு தேடி வந்து உன் தம்பி பொண்டாட்டி இப்படி பேசிட்டு போகிறா, அவளை இழுத்து நாள் வச்சிருக்க வேண்டாம், என் புருஷன்கிட்டயே இப்படி பேசுகிறேன்னு உன் இஷ்டத்துக்கு அமைதியாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பேன், அதான் நீங்களே சொன்னீங்களே அவளோட வேலை போனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு, அதுக்கப்புறம் எப்படிங்க நான் பேச முடியும், அப்புறம் என்னையும் அதே மாதிரி தான் பேசுவா, அவகிட்டெல்லாம் வாய் கொடுத்து ஜெயிக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்போது உனக்கு ஊமான மரியாதை முக்கியம், என்னை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் பண்ண தப்புக்கு அவள் வந்து கேட்டுட்டு போகிறா, நீங்கள் அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. ஒரு பொண்ணுக்கு வேலைங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம், அதுவும் இந்த காலகட்டத்தில் என்னால் தான் வேலைக்கு போக முடியல, மதி வேலைக்கு போகிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் பறிச்சுட்டு வந்திருக்கீங்க. சுரேஷும் மதியும் சேர்ந்து வாழ்றதுக்காக நீங்க வேற என்னனாலும் பண்ணிருக்கலாம், அவ வேலை போறதுக்காக நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கிளம்புறாங்க. ரேவதி நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, மதிக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும், நீ எதுவும் சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. எந்த விஷயம் அப்படின்னு, அவள் வேலை போனதுக்கு நான் தான் காரணம்னு அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட கேட்டா இப்போ தானே அவள் வந்து பேசிட்டு போனா, அவகிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு, அப்போ உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு எப்படிங்க தெரியும், இப்போ அவள் வந்து உங்ககிட்ட பேசிட்டு போகும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆமாம் உன் வேலை போனதுக்கு நான் தான் காரணம், உன்னால் என்ன பண்ண முடியும்னு செம்ம கெத்தாக பேசுனீங்கல்ல, அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தங்கராஜை திரும்பவும் கலாய்க்கிறாங்க. என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுக்குங்க உங்களை கலாய்க்க போகிறேன், நிஜமாவே நீங்கள் அது சொன்னது மாசாக இருந்துச்சு அப்படின்றாங்க. உண்மையை ஒத்துக்கிறதுக்கெல்லாம் பெரிய தைரியம் வேணும், நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் வந்து என்ன பேசிட்டு போனதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இல்லை, அது தப்பாகவும் தெரியல அப்படி தானே அப்படின்னு. அவள் பேசினது சரியா தப்பாங்கிறத ஆராயிற நிலைமையில நான் இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதே நேரம் அவளை என்ன நீங்கள் சும்மாவாக விட்டுற போகிறீங்க, எப்படியும் ஏதாவது பண்ண தான் போகிறீங்க. இப்போ நேராக போய் எங்கள் அப்பா அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்லவும் செய்வீங்க. ஆனா ஒண்ணுங்க, நீங்க மட்டும் போய் மதி என்கிட்ட இப்படி பேசிட்டான்னு அவங்க கிட்ட எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தான் எல்லாருமே சீப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. நான் பண்ணாதீங்கன்னு சொல்லல, உடனே நான் மதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு கூட நீங்க நினைச்சுப்பீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் போய் சொன்னீங்கன்னா உங்களை ரொம்ப கேவலமா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. சரிங்க உங்க விருப்பம், நான் என்னோட ஒப்பீனியன் தான் சொன்னேன். தங்கராஜ்னா கெத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் உங்க மருமக என்கிட்ட இப்படி பேசிட்டான்னு சொன்னீங்கன்னாவே அது உங்களுக்கு தாங்க அவமானம், உங்களுக்கு அவமானம்னா எனக்கும் அவமானம், அதனால சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், மற்றபடி உங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போயிடுறாங்க. கண்டிப்பாக சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இப்போது தங்கராஜோட அம்மா இருந்துட்டு, டே அவள் கிடைக்கிறாடா, நீ போய் உன் மருமக இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு போறா, உங்கள் வீட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்னை கூப்பிடுறீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் சேர்ந்து ஒன்றா வாழணுங்கிறதுக்காகவும் அவளோட திமிரை அடுக்கிறதுக்காகவும் தானே இப்படி செஞ்சேன்லாம் போய் கேட்டுட்டு வாடா, நல்லா நாக்கை பிடுங்கிட்டு சாகட்டும் அந்த ராகவன் அப்படின்றாங்க. மாமா என்னம்மா பண்ணாரு, ஏன் அவரை திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா இதெல்லாம் ரொம்ப தப்பு, அது எப்படிடா வீடு தேடி வந்து தங்கராஜவே இப்படி பேசிட்டு போகிறா, வெளியில் யாருக்காவது தெரிஞ்சா தலை காட்ட முடியுமா அப்படின்னு. இப்போ தான் சொன்னீங்க நீங்கள், வெளியே எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா தலை காட்ட முடியாதுன்னு, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற விஷயத்த நான் எப்படிமா போய் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும், என்ன
உன் மருமக திட்டான்னு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்னோட மரியாதை நானே கெடுத்துக்கட்டுமா? அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் இப்போ தான் ஆஃபீஸில் வந்திருக்கேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு. இப்போ தான் வந்திருக்கேன்னா 1 hour ஆயிடுச்சு, நீங்கள் கேட்டதுனால சொன்னேன் அப்படின்றாரு. சரி, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே வரேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பி வீட்டுக்கு வராரு. தங்கராஜ் வெளியில் போகிற வேலையெல்லாம் விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரேவதி கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஜூஸ்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி. அவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இப்போது தங்கராஜோட அம்மாவும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் வரும்போது வணக்கம்மா, வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. ரேவதி ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஜூஸ் அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவர் வாங்குறதுக்கு யோசிக்கிறாரு. உங்களுக்கு தான் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன், குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. இல்லை குடிங்க அப்படின்னு ரேவதியும் சொன்னதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க. அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி தங்கராஜ் ஆரம்பிச்சிடுறாரு. உங்கள் பொண்ணை எப்படிங்க இவ்வளோ திமிரா வளர்த்து வச்சுருக்கீங்க? எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளையும் இதே மாதிரி திமிரா வளர்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்றாங்க. ராமமூர்த்திக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ தப்பாக இருக்குது, மதிக்கும் இவருக்கும் ஏதோ சண்டை வந்திருக்கு போல், அதனால தான் பேசுகிறாரு அப்படின்னு. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஜூஸை குடிங்க ராமமூர்த்தி அப்படின்னு. நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. இல்லை உங்கள் பொண்ணும் சுரேஷும் சந்தோஷமாக வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு. எந்த ஒரு தகப்பனும் எந்த ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அதாவது வாழ போகிற குடும்பத்தில் அந்த பொண்ணு சந்தோஷமாக வாழணும், நிறைவாக வாழணும், எந்த பிரச்சனையும் அவளுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஏன் சார் இப்படி திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படி ஒன்றும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்த மாதிரியும் தெரியல, அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு அனுப்பின மாதிரியும் தெரியல அப்படின்றாங்க. சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை, ஏதோ பிரச்சனை மதியால் அப்படின்னு எனக்கு தெரியுது, அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என்னென்னு டைரெக்டாக சொன்னீங்கன்னா நான் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்பேன் அப்படின்னு. இல்லை முடியாது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு, கண்டிப்பாக இதை நீங்கள் திருத்தவோ மாற்றவோ முடியாது அப்படின்றாங்க. சார் ப்ளீஸ் ஓப்பனாக சொல்லிடுங்களேன் அப்படின்றாங்க. உங்கள் மதிக்கு வேலை போச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. போயிடுச்சு, 1 வாரம் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டா, அந்த வேலையை எப்படியாவது பர்மனெண்ட் பண்ணிக்கணும்னு அவள் துடிச்சிக்கிட்டு இருந்தா, இப்படி ஆகும்னு அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு வேலை போகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ராமமூர்த்திக்கு புரிஞ்சிருச்சு அவர் தான் காரணம், அதுக்காக தான் பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு. இருந்தாலும் அதை காமிச்சிக்காம சொல்லுங்கள் சார் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அவளை ஏதோ பர்மனெண்ட் பண்ணலை, ஜாபுக்கு இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி சொன்னா. இல்லை அது ரீசன் இல்லைங்களா, வேறு ஏதாவதா அப்படின்னு ராமமூர்த்தி கேட்குறாரு. அப்போது நம்ம ரேவதியை திரும்பி பார்க்குறாரு தங்கராஜ் போக சொல்லி. ஓகே அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி போயிட்டு ஒளிஞ்சிருந்து அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. சரி எதுக்கு பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறத ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ தங்கராஜ் கேட்குறாரு, உங்கள் பொண்ணும் சுரேஷும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த திமிரை அடக்கணும்னு நினச்சேன், அதனால தான் அவளோட வேலையை பர்மனெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும் இப்போதைக்கு அவளை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னும் சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து அதே கம்பெனியில், அதாவது அதே காலேஜில் கூட அவளை வேலைக்கு கூப்பிட்டு இருந்திருக்கலாம், என்கிட்ட அவள் ஒழுங்காக பேசியிருந்தா இது நடந்துருந்துருக்கும். ஆனால் அவள் என்கிட்ட வந்து எப்படி பேசிட்டு போனா தெரியுமா அப்படின்னு. என்ன பேசினா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா, என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டா, நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு, உங்கள் முன்னாடி நான் இன்னொரு இதே மாதிரி காலேஜில் வேலைக்கு சேர்ந்து காட்டுறேன், என்னை அடக்க முடியாது, உங்கள் அப்பனே நினச்சாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு போகிறா. என்கிட்ட சத்தமாக பேசுறது கூட யோசிப்பாங்க, ஆனால் இவ என்னடானா அவள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறா. என்ன இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க உங்கள் பொண்ணை, என்னோட உப்பவே சாப்பிட்டுட்டு எப்படி உங்களால் என்கிட்டே இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உப்பை சாப்பிட்டோம் அது இதுன்னு, நான் உழைக்கிறேன் அதுக்கான சம்பளத்தை கொடுக்குறீங்க, அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், என் உழைப்பை தான் சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் பிள்ளைங்களுக்கும் அதை தான் நான் கொடுக்குறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் உப்பெல்லாம் நான் சாப்பிடலன்னு. ஓ அப்போ என் உப்பை சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னன்னாலும் பேசுவீங்களா, என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்களே அந்த விசுவாசம் கிடையாது உங்களுக்கு, நான் வேலை இப்போ இல்லைன்னு சொல்லிட்டேன்னா இந்த வயசில் வேறு எங்கே வேலைக்கு போவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரி என்ன பிரச்சனைன்னு அதை பற்றி பேசுவோம், தயவு செஞ்சு இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. ஏன் கில்ட் ஆகுதா, என்ன இருந்தாலும் இவன்கிட்ட நம்ம கை நீட்டி சம்பளம் வாங்குகிறோம், நம்ம பொண்ணு இவன்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு போயிருக்காளே அப்படின்னு குற்ற உணர்ச்சியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் அந்த விஷயத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, அவளுக்கு வேலை போன ஆதங்கத்தில் ஏதோ பேசிட்டு போயிட்டா, என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணதும் தப்பு தானே,
அவளுக்கு அந்த வேலை அவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு. அந்த வேலையை அவள் ரொம்ப ரொம்ப ரசித்து செஞ்சுட்டு இருந்தா. நீங்கள் என்னடானா திடீர்னு அவளை வேலையை விட்டு தூக்க வச்சுருக்கீங்க. அது அவளுக்கு வலியை கொடுத்துருக்கோம்ல, அது நீங்கள் தானே தெரிஞ்சதும் அவளால் தாங்கியிருக்க முடிஞ்சிருக்காது. ஆரம்பத்தில் ஏதோ சுரேஷ்க்கும் அதாவது மாப்பிள்ளைக்கும் மதிக்கும் பிரச்சனையாச்சு. அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கும் மதிக்கும் செட் ஆகாமல் போச்சு. என்னை கூப்பிட்டு மிரட்டி பார்த்தீங்க. அதுவும் அவள் பயப்படல. எந்த காரணத்துக்காகவும் அவள் எந்த இடத்துலையுமே அவளை விட்டு கொடுத்துக்கவே மாட்டா. அந்த மாதிரி தான் அவளை நான் வளர்த்தேன். தைரியமாக இருக்கணும்னு நான் வளர்த்தனே தவிர மற்றபடி எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசணும்லாம் சொல்லலை. இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்க உங்ககிட்ட மரியாதை இல்லாமல்லாம் பேசியிருக்க மாட்டா. நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக ஏதாவது பேசிட்டு போயிருந்திருப்பா. இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வெளியே சொன்னாலும் உங்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு உடனே கோவம் வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஆனால் உண்மையிலே அதுதான் விஷயமே. நீங்கள் வெளியிலலாம் இதை யாருக்கிட்டேயோ சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. நான் வெளியில் சொல்லணுமா சொல்லக்கூடாதாங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஒன்றும் என்ன உன் பொண்ணு வந்து அவமானப்படுத்திட்டு போகிற அளவுக்கு நான் கேவலமானவன் கிடையாது. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்படின்னு அவர் மாதிரி தடுமாறுறாரு. என் பொண்ணுக்கு ஏதாவது இவரால் ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ராமமூர்த்தி அப்படின்னு கூப்பிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். ஆனால் அவள் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா. 3 மாதத்துக்குள்ளே எப்படியாவது உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு காலேஜ் இருக்கும்ல, அங்கே நான் வேலை வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு வேலை கிடைக்காது. அதை மட்டும் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிவிடுங்க. சொல்கிறது சொல்லாதது உங்கள் விருப்பம், ஆனால் முயற்சி பண்ணுறது பண்ணாதது அவளோட விருப்பம். பட் அவளுக்கு வேலை கிடைக்காது, கிடைக்கவும் விட மாட்டேன். பார்த்துக்கலாம், இனி அவளா நான் அப்படின்றாரு. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க சார். இந்த விஷயத்தில் நீங்கள் அவள் வாழ்க்கையில் தலையிடாதீங்க சார். அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருந்துட்டு போகட்டும் ப்ளீஸ் சார். நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் சார் நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே ஒத்துக்கிட்டேன். இல்லாட்டினா அவளுக்கு பிடிச்ச லைஃப்பை தான் அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். பிள்ளைங்களை, அதாவது முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை அமையணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த குடும்பத்தை நான் நம்பலைன்னா எப்படி? அவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு ஒரு நாள் கூட அங்கே நிம்மதியாக இருந்தாலான்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் கூட அழாமல் இருந்திருக்க மாட்டா. அந்த அளவுக்கு கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்கா. நீங்களாச்சும் முன்ன நின்று இதை சரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களே அவளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க. அவள் வேலைக்கு போகட்டும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கட்டும். தயவு செஞ்சு சார் உன் காலில் விழுறேன் அப்படின்னு போய் காலில் விழ போகிறாரு. ஆனால் தங்கராஜ் வேண்டான்னு சொல்லவே இல்லை. காலில் விழுறத அமைதியாக ரசித்து அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறாரு. சரி சரி, உங்கள் பொண்ணு வேலைக்கு போக விடக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். மற்றபடி அவளை எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அந்த வேலை அவளுக்கு கிடைக்க விட மாட்டேன். நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தன்னை விட வயசில் மூத்தவர் இப்படி காலில் விழுந்து கெஞ்சி கதறாரே, கொஞ்சமாவது மனசு இறங்குறாரா பாரு அப்படிங்கிற மாதிரி ரேவதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருமே மனசு ஒடிஞ்சு போய் அங்கேருந்து கிளம்புறாரு. மதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் அப்படி போயிட்டே இருக்காரு. இங்கே நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை குரூப்பில் அனுப்பி விட்டுடுறாங்க. அதாவது தங்கராஜ் வந்து அவங்க அப்பாவை, மதியோட அப்பாவை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ட்டு. ரேவதி இந்த விஷயத்தெல்லாம் செய்யலைன்னா தான் தப்பு, செஞ்சால் அது கரெக்டு தான். ஏன்னா அவங்க 3 பேருமே ஒரே மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க. மதி வந்து அந்த வீட்டில் அவங்க ஆசைகளை, அவங்களோட ஒட்டுமொத்த விஷயங்களையும் விட்டு கொடுத்து அங்கே இருக்கணுங்கிற மாதிரியான கட்டாயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தான் மலரும் அந்த வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல பேரும் கிடையாது. ரேவதியும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு என்னதான் காசு பணம்லாம் இருந்தால் கூட ஒரு வேலைக்காரியை வைக்கணும்னு நினச்சா வைக்கலாம். ஆனால் எல்லாமே ரேவதி தான் செய்யணும்னு சொல்லி அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதெல்லாம் தப்பே இல்லை. என்னதான் தங்கராஜ் தன்னோட புருஷன் அப்படின்னாலும் இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் அவர் பண்ணுறதை எப்படி ரேவதியால் ஏற்றுக்க முடியும்? இப்போது ராமமூர்த்தி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே போகும்போது திடீர்னு மயங்கி விழுறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்து அவருக்கு தண்ணி தெளித்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. அப்போ தான் நம்ம சுரேஷோட கார் வருது. அந்த பக்கமாக வரும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவர் திடீர்னு ரோட்டில் மயங்கி விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு தான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. பார்த்தா அது மதியோட அப்பா. இவரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் எங்கள் மாமா தான், இந்த வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வண்டியில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு சுரேஷ். அவரை கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அவர் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவருக்கு. அதனால கொஞ்சம் சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் அவரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி. இதை மதிக்கிட்ட சொல்லலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. அவரோட வேலையை விட்டுட்டு வெயிட் பண்ணி அவர் கண் முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏதாவது டென்ஷனில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிக்கிறாரு.
தங்கராஜ் வந்து இவருக்கு கால் பண்ணி வர வச்சு அவமானப்படுத்தி அனுப்புறது முதற்கொண்டு இவர் சொல்லிடுறாரு. சுரேஷ்க்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, ஏன் மாமா இப்படி பண்ணணும் அப்படின்னு, உங்களுக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு நம்ம ராமமூர்த்தி கேட்குறாரு. இல்லை தெரியாது, வேலை போயிருச்சுன்னு தெரியும், பட் என் மாமா வேலை தான் வேலை போச்சுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. எப்படியாவது மதிக்கு ஒரு காலேஜில் வேலை வாங்கி கொடுத்துருங்க, தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயமாவது அவளுக்காக பண்ணுங்க, மற்றபடி அவள் எல்லா விதத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்ணு தான், உங்கள் கண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் அவள் தப்பாக தெரிஞ்சிருக்கா, அவளை நீங்கள் தப்பாக மட்டும் நினச்சிடக்கூடாது, உங்கள் காலில் வேணால் விழுறான் அப்படின்னு குனிய போகிறாரு. ஏங்க என்னங்க உங்கள் வயசு என்ன, காலெல்லாம் விழ போகிறீங்க அப்படின்னு சுரேஷ் கடுப்பாகிறாரு. சரி சரி டாக்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க, வாங்க உங்களை வீட்டில் விட்டுடுறேன், மதியை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொல்லி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து மெடிசனை கொடுத்துட்டு, இது மதிக்கு சொல்கிறது சொல்லாதது உங்களோட விருப்பம், ஆனால் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுரேஷ் போயிடுறாரு. மாப்பிள்ளையை நம்ம ரொம்ப கெட்டவர்னு நினச்சிட்டு இருந்தோம், அவர் ஏதோ மதி மேலே இருக்கிற கோபத்தில் தான் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு, ஒருவேளை தங்கராஜ் கூட இவர் சேராமல் இருந்தாலே நல்லவராயிருவார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. இங்கே மதி தங்கராஜோட வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுலேருந்து ரூமுக்கு போய் கதவு அடிச்சவங்க வெளியவே வரலன்னு சொல்லி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க, வரட்டும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு. ரேவதிக்கிட்டையும் இதை பற்றி கேட்க முடியல. சரி எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு ஃபோனை எடுத்தால் நம்ம ராமமூர்த்தியும் நம்ம தங்கராஜும் பேசிக்கிட்டது, அவர் காலில் விழுந்ததுன்னு நிறைய விஷயங்களை அப்படியே வீடியோவாக எடுத்து நம்ம ரேவதி அனுப்பி விட்டுருக்காங்க. இதை வந்து மதி பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு டெலிட் பண்ண சொல்லலான்னு ரேவதிக்கு கால் பண்ணால் அவங்களுக்கு காலே போகலை. அப்போ தான் மதி கிச்சனுக்கு வராங்க. என்னாச்சு மதி போன இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் வந்து பயப்படுறாங்க, எப்படியும் வீட்டில் வந்து அதை சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணுவாருன்னு. அப்போ மதி சிரிச்சுட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டார், நான் போய் அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசினேன்னு சொன்னால் அது அவருக்கு பெரிய அவமானம் இல்லை, அதனால் அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படி சொன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க மதி. எனக்கெல்லாம் இவ்வளோ தைரியம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மதி அந்த ஃபோனை பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சாங்க மலர், ஆனால் அவங்க பாட்டுக்கு ஃபோனை எடுத்தாங்க, ஏதோ வீடியோ அனுப்பியிருக்காங்களேன்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மதி பயங்கர டென்ஷன் ஆகி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. மதி அழாத அப்படின்னு சொல்லவும், என் அப்பாவை பார்த்தீங்களா எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காருன்னு, இவரெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி மதி அவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், வா உள்ளே போயிடலாம் அப்படின்னு அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மதி அழுகும்போது அவங்களுக்கு நல்லாவே ஆறுதல் சொல்லி சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க மலர். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் வீட்டுக்கு வராரு. வரும்போது என்னாச்சு எங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு நம்ம லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க. தெரியலடா, மேலே துணி காய போட போயிருப்பாங்களோ என்னமோ, எனக்கு காலே ரொம்ப வலிக்குதுடா, நான் போய் படுக்கிறேன், உன் அண்ணியை கூப்பிட்டு சாப்பாடு பரிமாற சொல்லி சாப்பிட்டுட்டு போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி உள்ளே போயிடுறாங்க. இப்போது தங்கராஜ் வந்து அங்கே என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கணும், முதல்ல சுரேஷ்க்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு பார்க்கணும். அவள் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசினான்னு தெரிஞ்சால் அவன் பெர்மிஷன் இல்லாமையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துழைப்பு கொடுக்காமையும் இவள் எப்படி வேலைக்கு போகிறான்னு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு முதல்ல நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் வர்றது தெரியாமல் நம்ம சுரேஷ் மதியம் மலரும் எப்போ வருவாங்கன்னு காத்துட்ருக்காங்க. சரி சாப்பாடு அவங்களுக்கு பரிமாற டைம் ஆயிடுச்சு, அதாவது லக்ஷ்மி ராகவன்லாம் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் வெளியே வந்தால் அப்போது சுரேஷ் அங்கே உட்காந்துட்ருக்காரு. உள்ளதான் இருந்தீங்களா, நீங்கள் மேலே துணி காய போட போயிருப்பீங்கன்னு அம்மா சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மதி ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாரு. மதிக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்கிறது தெரியுது நம்ம சுரேஷ்க்கு. இருந்தாலும் அது என்ன ஏதுன்னெலாம் கேட்குறதில்ல. நீ ஏற்கனவே ஒரு காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தல, அந்த காலேஜ் கரெஸ்பாண்டன்ட் என்னை கூப்பிட்டுருந்தாரு, உன்னோட ஜாப் பர்மனன்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு திரும்பவும் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மதி ஷாக் ஆகுறாங்களோ இல்லையோ நம்ம தங்கராஜுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அதே நேரம் நம்ம சுரேஷ் வந்து மதிக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காருன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. ராமமூர்த்தியோட நிலைமை ப்ளஸ் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தங்கராஜ் இதில் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் தங்கராஜ் கிட்ட சுரேஷ் இதை பற்றி பேசணும், அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கு இதுதான் சந்தோஷம்னா அவர் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. மதி வந்து அப்படியே எமோஷனல் ஆகிடுறாங்க. நம்ம மலருமே அப்படி தான், உண்மையிலே மதியோட லைஃப் அவ்வளோதானு நினச்சேன், நீ வந்து இவ்வளோ பெரிய விஷயம் மதிக்காக பண்ணியிருக்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷ் அப்படின்றாங்க. சுரேஷ் இந்த மாதிரி ஒரு வேலையை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கங்கிறத மதியால் நம்பவே முடியல. இது நிஜமாவே அப்பாயின்மெண்ட் லெட்டர் தானா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம சுரேஷ் பார்க்குறாரு, சொல்ல வராரு. அதுக்குள்ளே மதிக்கு அவங்க ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து ஃபோன் கால் வந்துடுச்சு. அட்டென்ட் பண்ணி பேசுகிறதுக்காக போனால், மேடம் உங்களை மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க, சார் வந்திருந்தார் காலேஜுக்கு அப்படின்லாம் சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ சுரேஷ் தான் இந்த வேலையை திரும்பவும் வாங்கி கொடுத்துருக்காரு. தங்கராஜ் என்ன பண்ணாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இல்லை நான் போய் பேசிட்டு வந்தது தங்கராஜ் சுரேஷ் கிட்ட சொல்லியிருக்கலாம். அதனால் சுரேஷ் வந்து என்ன இருந்தாலும் வேலை அவளுக்கு இருக்கணும் அப்படின்னு யோசித்து வாங்கி கொடுத்துருக்கலாம். அது மதியாவே கெஸ் பண்ணுறாங்களே தவிர உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மதிக்கு தெரியாது. அதே நேரம் அவங்க அப்பா தங்கராஜ் கிட்ட அவமானப்பட்டு வந்திருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம். அவர்கிட்ட இதை பற்றி டைரெக்டாக பேசலை அப்படின்னாலும் அவரை போய் பார்த்துட்டு வரணும், அவரோட மனநிலைமை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிச்சு மதி வந்து அவங்க பாட்டு கிளம்பி வெளியே வராங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க மலர். நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் கூட வரேன் அப்படின்றாரு சுரேஷ். இல்லை நான் போய்ப்பேன் அப்படின்னு, அந்த வழியே தான் போகிறேன், நான் ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு நம்ம சுரேஷ் கூப்பிட்றாரு. சரி ஓகேன்றாங்க மதியம். இப்போ அவங்க கிளம்பும்போது தங்கராஜ் அங்கே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சதும் அவரை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போது மதி அவர்கிட்ட சவால் விட்டுட்டு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி தான் சவால் விட்டுட்டு வந்தேன், இன்றைக்கி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி திமிரா பார்க்குறாங்க. தங்கராஜ் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. இப்போது தங்கராஜ் இந்த விஷயத்தில் என்ன பண்ண போகிறாரு, மதிக்கு எதுக்காக வேலை வாங்கி கொடுத்தேன்னு அங்கேயே சண்டை போட போகிறாரா, இல்லை அப்படி சண்டை போட்டால் சுரேஷ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.